இப்போ குடிக்கிற இந்த ஒரு நீர் ஆகாரம் நம்மளுக்கு எத்தனை வகையான மருத்துவ பலனை தருதுன்னு உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ நம்முடைய 13 வருட ஆராய்ச்சியில் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் கவனமாக கேளுங்க. சிம்பிளாக நம்ம உடம்பை எப்படி சீராக வச்சுக்கிறது, குறிப்பாக ஜீரண மண்டலத்தை எப்படி சீராக இயங்க வைக்கிறது, இங்கே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தவிர்த்துக்கிறது, வராமல் தற்காக்கிறதுங்கிறதுல இது முக்கியமான விஷயம். அதைத்தான் உங்க முன்னாடி வைக்க போகிறேன். ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை தர்றோம்னா, இது சரியா இருந்தா மற்றதெல்லாம் சரியா இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியா இருந்து இங்க தங்கக்கூடாத கழிவுகளை எல்லாம் உடல் சரியா வெளியெடுத்து விசிறிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த பிணியும் இருக்காது. வந்தாலும் உடம்பே பார்த்துக்கும். எந்த நோய் தொற்று வந்தாலும் எதிர்த்து போராடுற அளவுக்கு எதிர்ப்பு சக்தியோட இருப்போம். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தட் மீன்ஸ் ஜீரண மண்டலம். உதரவிதானத்துக்கு கீழே நம்ம சொல்ற மாதிரி என்னதுங்க, ட்ரிபிள் வார்மருடைய ஃபைனல் பார்ட்டுக்கு மேலே, சரிங்களா? 3 நிலையில் நம்ம உடம்பு வெப்பத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறல, அதில் 3வது நிலைக்கு மேலே இந்த இடத்த தெளிவாக பிடிச்சிங்க. இப்போ அதற்காகத்தான் இதை பருகிறேன். எல்லா முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டுங்களா? இப்போ இது செய்முறை ஏற்கனவே தனியாக விளக்கியிருக்கேன். அதைத்தான் இங்கே பயன்படுத்துகிறேன்னு உங்கள் முன்னாடி சொல்கிறேன். அதோட செய்முறையும் சொல்லிடுறேன். ரெண்டையும் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் புரிதலுக்கு எளிதாகிறது. ஸோ ஜெம்சியின் குடும்ப உறவுகள் இந்த ஒரு வருட ஒழுக்க வாழ்வியலுக்கான குருபாகங்கள், குரு வித்தைகள், குரு வைத்திய வாழ்வியல்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நான் வைக்கிறப்போ குறிப்பெடுத்து வச்சுக்கிற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2வது, இந்த காணொலியை தேடுவது கடினம், சில காணொலிகள் இருக்கவும் செய்யாதுன்னு உங்கள் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்னதுங்க, நம்ம வீட்டில் தெளிவாக பாருங்கள். அதுக்கு தான் கண்ணாடி டம்ளரில் எடுத்திருக்கேன். மதியம் சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் செய்து மதியம் பயன்படுத்தி இரவு பயன்படுத்தியது போக மிச்சம் இருக்குது பாருங்க. அதை நம்ம வீட்டு ராணி தேனீக்களை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்போம், பழைய சோறு தயாரித்து வண்டி, அதாவது தண்ணி ஊற்றி தயாரிக்கிறதுக்கான முதல் நிலையில் வண்டு கட்டி வச்சுருப்போம். கஞ்சி வடித்து செய்த சாதம்ங்கிறத மனசில் எப்பவும் வச்சுக்கோங்க. சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் குரு பாகம் அப்படின்னா கஞ்சி வடிச்சிருக்கணும். முடிஞ்சால் மண் சட்டி இல்லை ஈயச்சட்டி இல்லை எஸ்எஸ்சி ஏதோ ஒரு இதில் பண்ணிடுங்க, ஆனால் கஞ்சி வடிச்சிருக்கணும். அப்படி இரவு தயார் பண்ணதை காலையில் மேலால் வடித்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு பேர் தான் புளி தண்ணீர் 1 இங்கே இருக்குது, குறிப்பெடுத்து வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த புளி தண்ணீர் 1ல் இப்போ நான் கீழே மேலே பார்த்தீங்கன்னா சில மூலிகையை சேர்த்திக்கிறேன். என்னதுங்க, கற்பூரவல்லியை கிள்ளி போட்டு ஊற விட்டுருக்கேன். இப்போ இது நான் சரியாக ஊறி தயாராக இருக்குது. ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்தை கழிச்சிட்டு குரு வித்தையை செய்து வேர்க்க வைக்க போகிறேன். இப்போ நான் சொன்ன பலனை பெற போகிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்னும் எங்களோட ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணி ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த